பெருமை மிகுந்த தமிழனாகத்தான் எல்லா இடத்துலையும் இருக்கிறேன். அப்படித்தான் இந்த இயக்கத்திலும் இருக்கணும். நாம் ஆரம்பிக்கக்கூடிய இந்த இயக்கத்தில் உங்களோடு பயணம் செய்யணும். தமிழ்நாட்டினுடைய எந்த பிரச்சனையும் கூட முன்னிறுத்தி சமரசம் இல்லாத நம்முடைய தமிழ்நாட்டினுடைய வளர்ச்சியை நாம் எல்லோரும் கொண்டு போகணும். எத்தனையோ பிரச்சனைகள். நான் பாரதிய ஜனதா கட்சியில் இணைந்த பிறகு எல்லா தலைவர்களும் பெரும் ஒத்துழைப்பு தான். இருந்தும் தனியா போகணும், உள்ளாட்சி தேர்தலில் தனியா போகணும், தமிழ்நாட்டினுடைய அடையாளத்தோடு பாரதிய ஜனதா கட்சி இருக்கணும். தமிழ்நாட்டினுடைய அடையாளம் மிக முக்கியம் என்பதற்காகத்தான் அன்னைக்கு தலைவர் திரு ஜே பி நட்டா அவர்கள் நிறைய பேர்த்துக்கிட்ட பேசி நாம உள்ளாட்சி தேர்தல் தனியா போகணும், அதே போலதான் லோக்சபா தனியா போகணும். ஏதோ தனிப்பட்ட முறையில் எனக்கும் இன்னொரு கட்சிக்கும் பிரச்சனை இல்லைங்க. பாரதிய ஜனதா கட்சி ஒரு தமிழர் அடையாளத்தோடு களத்தில் இருந்தால் மட்டும்தான் அது தமிழர் நலத்தை முன்னிறுத்தக்கூடிய கட்சியாக இந்திய அடையாளத்தோடு இருக்க முடியும் என்கின்ற ஒற்றை நம்பிக்கை மட்டும்தான். டங்ஸ்டன் பிரச்சனையாக இருக்கட்டும், அதை கத்தி கூச்சல் போடாம அதை பொறுமையாக ஒரு இடத்திற்கும் சென்று நம்முடைய கட்சி அதை நம்ம சரி செஞ்சு கொடுத்தோம். மீத்தேன் ஹைட்ரோ கார்பன் திட்டமாக இருக்கட்டும், நிலக்கரி சுரங்கம் திட்டமாக இருக்கட்டும், எதாக இருந்தாலும் கூட, ஏன் மேகதாத்து அணையில இன்னைக்கு கர்நாடகாவில் எப்படி டி கே சிவகுமார் அவர்கள் சொல்றாங்களோ அன்னைக்கு நாங்கள் அணை கட்டியே தீர்வோம் என்று சொன்ன பொழுது தமிழ்நாட்டினுடைய பாரதிய ஜனதா கட்சி கர்நாடகால ஆட்சியில் இருந்த நம்முடைய பாரதிய ஜனதா கட்சி அன்னைக்கு எதிர்த்து நாம உண்ணாவிரதம் தஞ்சாவூர்ல இருந்தோம். எப்பொழுதும் எந்த உரிமையும் விட்டு கொடுக்கல. அதே நேரத்தில் அந்த கான்ஃபிளிக்டை பொறுத்த வரைக்கும் கத்தி கூச்சல் போட வேண்டும் என்கின்ற அவசியம் இல்லை. பொறுமையாக பாந்தவியமா பேசி நம்ம உரிமையை விட்டு கொடுக்காம செயலாற்ற முடியும் என்பதை ஒரு நாளும் கூட எனக்கு கிடைத்த பொறுப்புகள்ல உங்களுக்கு நான் அதை காட்டிக்கிட்டே தான் வந்திருக்கேன். அதனால இன்னைக்கு திரு மோடி ஐயா அவர்கள் மீது மிகப்பெரிய ஒரு மரியாதை வைத்திருக்கக்கூடிய மனிதன், நாட்டினுடைய பிரதமர், இந்த நாட்டை பாதுகாத்துக் கொண்டிருக்கக்கூடிய மனிதர். ஆனா ஒரு லெவல் வரும் பொழுதுங்க, இந்த சின்ன சின்ன பிரச்சனைகள் அப்படியே சேர்ந்து வரும் பொழுது தொடர்ந்து நாமும் அவர்களுக்கு பிரச்சனையாக இருக்கக்கூடாது. ஒரு பிரச்சனையை எடுத்துட்டு போய் இங்க பாருங்க இந்த பிரச்சனை, இந்த பாருங்க இந்த பிரச்சனை, இந்த பாருங்க அந்த பிரச்சனை, ஒரு அளவுக்கு தாங்க நம்ம சொல்ல முடியும். அதனாலதான் பொறுமையாக பாரதிய ஜனதா கட்சியினுடைய முக்கிய தலைவர்களை பார்த்து மிக பொறுமையாக, இது இன்னைக்கு கான்வர்சேஷன் 3 நாளா நடக்கலைங்க. இதை கிட்டத்தட்ட நான் 1 ஆண்டு காலமாக பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவர்கள்ட்ட சொல்றேன். 18 மாதங்களாக எனக்கு இருக்கக்கூடிய கருத்து வேறுபாடுகளை மிக பொறுமையாக, வெளியில கத்தி கூச்சல் போடாம மிக பொறுமையாக 18 மாதங்களாக எல்லா இடத்துலையும் சொல்லிக்கிட்டே வர்றேன். டிசம்பர் 4ஆம் தேதி பாரதிய ஜனதா கட்சிக்கு சொன்னேன், நான் கட்சியிலிருந்து வெளியே செல்ல இருக்கின்றேன், இன்னைக்கே உங்களை நான் தயார்படுத்த விரும்புறேன். அதனால நீங்க நாளைக்கு நான் எடுத்தோம் கவுத்தம் ஒரு முடிவெடுப்பதாக நீங்கள் நினைக்கக்கூடாது. டிசம்பர் 4, 2024 25 பாரதிய ஜனதா கட்சிக்கு சொல்லியிருந்தேன். தேர்தல் பணியை முடித்துவிட்டு செல்ல வேண்டும் என்று சொல்லியிருந்தார்கள். அதுவும் இந்த கட்சியினுடைய ஒரு உண்மை தொண்டனாக கட்சி சொல்லியிருக்கிறாங்க, தேர்தல் பணியை முடித்துவிட்டு மே கடைசி வரை நம்முடைய பணியை செய்துவிட்டு தான் வெளியே வரணும் அப்படின்னு. அடுத்து நாம் என்ன செய்ய போறோம்? அடுத்து நாம் இதெல்லாம் பேசிட்டோம், பழச பேசிட்டோங்க, இருந்ததை பேசிட்டோம். அடுத்து ஆனந்தமாக அன்போடு தமிழ்நாட்டில் ஒரு அரசியல் இயக்கத்தை நாம் துவங்க இருக்கின்றோம். இது அரசியல் இயக்கமா கட்சி இல்லையா அப்படின்னு நீங்க யாரும் கேட்கவே வேண்டாம். கண்டிப்பாக தமிழகத்துல அடுத்து நடக்கக்கூடிய தமிழகத்தினுடைய பொது தேர்தலில் நம்முடைய கட்சி போட்டியிடும், அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. அதற்கு நம்ம தயார் பண்ணணும், நிறைய லீடர்ஸை தயார் பண்ணணும், நிறைய கேடர்ஸை, வாலண்டியர்ஸை தயார் பண்ணணும், உத்வேகத்தோடு தயார் பண்ணணும். அவங்களுக்கு அந்த ஸ்கில் செட்டை நம்ம உருவாக்கி கொடுக்கணும். அதற்கு கொஞ்சம் நேரமாகும். நாம் அது ஒரு இயக்கமாக ஆரம்பித்து நிறைய மனிதர்களை உள்ளே கொண்டு வந்து அவர்களுக்கு சில இடத்துல அரசியலை சொல்லிக் கொடுத்து எல்லா தரப்பட்ட மனிதர்களையும் உள்ளே கொண்டு வந்து, ஏன்னா பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவராக பொறுப்பேற்ற பிறகு நான் முதல்ல போய் ஆசீர்வாதம் யார்கிட்ட வாங்கினாங்க, சமீபத்தில் மறைந்த நல்ல கண்ணையாகிட்ட தான். இன்னைக்கு மண் சார்ந்த அரசியலை முன்னெடுக்கணும், நல்ல மனிதர்களுடைய கொள்கைகள் உள்ள கொண்டு வரணும், எல்லா மனிதர்களையும் உள்ளடக்கிய அரசியலை நாம் முன்னிறுத்தணும். டெக்னோகிராட்ஸ் பெருமளவில் நமக்குள்ள வரணும், பெருமளவில் நமக்குள்ள டெக்னோகிராட்ஸ் வரணும். இன்னைக்கு அமெரிக்கா போறோம், யூரோப் போறோம், அங்கே போய் நமக்கே எவ்வளவு பெருமையா இருக்கு. ஒரு மிகப்பெரிய நிறுவனம் நிவிடியா எடுத்துக்கங்க, மைக்ரான் எடுத்துக்கங்க, சாம்சங் எடுத்துக்கங்க, இன்டெல் எடுத்துக்கங்க, அங்க இருக்கக்கூடிய இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக், கூகுள், ஆல்பபெட் பார்க்கும் பொழுது வைஸ் பிரசிடென்ட் பார்த்தீங்கன்னா ஒரு தமிழன் அங்கே உட்கார்ந்துருக்கிறான். இந்தியன் என்கின்ற அடையாளத்தோடு அங்கே ஒரு தமிழன் அமர்ந்திருக்கின்றார். என்னுடைய கனவு உங்கள் பல பேர்த்த போல அவர்கள் எல்லாம் திரும்ப இங்கே வந்து அரசியல்ல ஏதோ ஒரு விதத்துல கான்ட்ரிபியூட் பண்றதுக்கு நம்முடைய இயக்கமும் நம்முடைய வருகின்ற காலத்துல நம்ம ஆரம்பிக்கக்கூடிய கட்சியும் அதற்கு உறுதுணையா இருக்கணும். அத்தனை டேலண்ட்டை ரிஃபைன் பண்ணி நம்ம கொண்டு வரும். தமிழ்நாட்டினுடைய வளர்ச்சிக்கு எல்லோரையும் நம்ம பயன்படுத்தணும். இதுல எங்கேயுமே கூட நான் பெரிது நீன் பெரிது என்று இருப்பதை விட ஒரு வளர்ந்த பாரதம், இந்தியா உலகத்துல மிக முக்கியமான இடத்துல அந்த பாரதம் வந்து அமரும் பொழுது முதன்மை மாநிலமாக தமிழகத்தை கொண்டு வந்து நிறுத்த வேண்டிய பொறுப்பு நமக்கு இருக்கு. அதற்கு நம்முடைய பொலிட்டிக்கல் கிராமர், பொலிட்டிக்கல் லாங்குவேஜ் எல்லாமே நம்ம மாற்றணும். நம்ம பேசக்கூடிய விஷயம். அடுத்து இன்னொன்று கேட்குறாங்க, நான் கமெண்ட் வர அப்படியே நான் பேச ஆரம்பிக்கிறேன். தமிழ்நாட்டில் இன்னைக்கு ஒரு அரசியல் கட்சி வேணுமான்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா வேணும், அது எந்த மாற்று கருத்தும் இல்லை. காரணம், ஒரு கடைக்கு போய் நாம் ஒரு டூத் பேஸ்டோ, ஒரு அரிசியோ, ஒரு பருப்போ வாங்கினா கூட
10 கடை ஏறி இறங்கி எங்க அம்மா அதெல்லாம் பார்த்து, விலையை பார்த்து, தரத்தை பார்த்து, பொருளை பார்த்து அத்தனை முறை வாங்கித்தான் பார்ப்பேன். ஏன்னா அது நம்ம உடம்புக்குள்ள போற விஷயம். ஆனா அரசியல் கட்சி இன்னைக்கு எத்தனையோ கட்சிகள் இருந்தாலும் கூட என்னுடைய நம்பிக்கை, நம்முடைய நம்பிக்கை, வருகின்ற காலத்தில் நம்முடைய அரசியல் இயக்கம் கட்சியாக மாறும் பொழுது மக்கள் அந்த தரத்தை பிரித்து பார்ப்பார்கள். தலைவர்கள் எப்படிப்பட்டவர்கள், நாம எல்லாம், என்னுடைய நம்பிக்கை, நம்முடைய நம்பிக்கை, வருகின்ற காலத்தில் நம்முடைய அரசியல் இயக்கம் கட்சியாக மாறும் பொழுது மக்கள் அந்த தரத்தை பிரித்து பார்ப்பார்கள். தலைவர்கள் எப்படிப்பட்டவர்கள், நாம எல்லாருமே காமன் மேன் பொலிட்டீஷியன்ஸ். பக்கத்து வீட்டுக்காரங்க மாதிரி தான் மக்கள் நம்மளை பார்க்க போறாங்க. தூரத்திலிருந்து நாம் கை காட்ட போவது கிடையாது. ஏன்னா நாம் யாரும் அப்படிப்பட்ட குடும்பத்திலிருந்து வரவில்லை, அப்படிப்பட்ட வளர்ப்பு நமக்கு இல்லை, நாம் யாரும் அப்படி இல்லை, தமிழனுடைய கலாச்சாரமும் பண்பாடும் இல்லை. அதெல்லாம் கூட நம்முடைய அரசு டேர்ம் லிமிட் கொண்டு வரணும், எத்தனை முறை எம்எல்ஏவாக இருக்கணும், எத்தனை முறை எம்பியா இருக்கணும், எல்லோருக்கும் அது பொருந்தும், எனக்கும் அது உட்பட. த பெர்மனன்ட் லீடர்ஸ், பெர்மனன்ட் எம்எல்ஏஸ், பெர்மனன்ட் மினிஸ்டர்ஸ், பெர்மனன்ட் எம்பிஸ், அதை நம்ம உடைக்க போறோம். அது எந்த மாற்று கருத்தும் இல்லை. அது என்னை ஆரம்பித்து முதல் மனிதனாக இந்த இயக்கத்தில் இணைத்துக் கொண்டிருக்கக்கூடிய என்னை, ஒரு சாதாரண ஒரு மனிதராக என்னை ஏற்றுக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு காமன் மேன் என்னை ஆரம்பித்து எல்லோருக்கும் இது பொருந்தும். இதை நாம இந்த இயக்கம் கட்சியாக மாறுகின்ற முதல் நாள்ல நாம சொல்ல போறோம். நோ சேர் இஸ் பெர்மனன்ட் ஃபார் எனிபடி. அதில் நம்ம ரொம்ப தெளிவாக இருக்கின்றோம். புதியவர்கள் வரணும், வந்துகிட்டே இருக்கணும், வந்துகிட்டே இருக்கணும். இட் ஷுட் ஃப்ளோ லைக் எ வாட்டர். நியூ ஐடியாஸ் வரணும், அந்த ஸ்ட்ரீம் போய்கிட்டே இருக்கணும். நம்மை தாண்டி இந்த இயக்கம் நிற்கணும். திஸ் மூவ்மெண்ட் ஷுட் ஸ்டாண்ட் பியாண்ட் அஸ், நாட் இன் நேம் பட் இன் பர்பஸ் அண்ட் பர்சூட் ஆஃப் எக்ஸலன்ஸ். இதெல்லாம் ஏதோ அண்ணாமலை அப்படிங்கிற பேர் கிடையாதுங்க. அதனாலதான் ரொம்ப யோசிச்சு நாம கொண்டு வந்திருக்கோம். www.vtheleader.org அப்படிங்கிற அமைப்பு ஏற்கனவே 2020 நாங்கள் எல்லாம் சேர்ந்து ஆரம்பித்த அமைப்பு. நான் பேசி முடிச்சோன்னா அந்த லிங்க் உங்களுக்கு லைவா வந்துடும். vtheleader.org நீங்க உங்களை வாலண்டியரா இன்னைக்கு பொலிட்டிக்கல் ஒரு மூவ்மெண்ட்ல உங்களை நீங்க நினைச்சுக்கணும். நாம எல்லோரும் ஒன்னு சேர்ந்து பேசுவோம். அதனாலதான் இன்னைக்கு கோயம்புத்தூர்ல இன்னொரு அறிவிப்பும் கூட கொடுக்கணும். எல்லாத்தையும் டைரக்டா எப்படி நம்ம பாலிடிக்ஸ்குள்ள கொண்டு வர போறோம். ஏபிஜே அப்துல் கலாம் சென்டர் ஃபார் எத்திக்ஸ் அண்ட் பாலிடிக்ஸ், ஏபிஜே அப்துல் கலாம் ஐயாவுடைய பேரில் கோயம்புத்தூர்ல வீத லீடர்ஸ்க்கு கீழே நாம பாலிடிக்ஸ்ல எத்திக்ஸ்க்காக ஒரு சென்டர் ஆரம்பித்து வருகின்றவங்க எல்லாமே இதுக்குள்ள ட்ரெயின் ஆகி தான் வெளியே வருவாங்க. உள்ளாட்சி தேர்தலில் நிக்கிறாங்க, they will get trained, come and stand in local body election. எம்எல்ஏ எலெக்ஷன் நிக்கிறாங்க, they will get trained, they will come and stand in election. அவங்க எங்க நின்னாலும் கூட ஒரு ப்ராசஸ்ல நாம அவங்கள ட்ரெயின் பண்ணி, அவங்கள ஷேப் பண்ணி, ஒரு கம்யூனிட்டியினுடைய நீட்ஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி அரசியல் செய்யக்கூடிய மனிதர்களாக நாம் அவங்கள கொண்டு வர போறோம். நாம் யாருக்கும் போட்டி கிடையாது. ஆளுங்கட்சி இருக்கு, நிறைய எதிர்கட்சி இருக்கு, எல்லோரும் இருக்கட்டும், சந்தோஷமா இருக்கட்டும், அவங்கவுங்க கொள்கையை சொல்லட்டும். நம்முடைய கொள்கையும் வருகின்ற காலத்துல நம்ம எல்லோரும் இணைஞ்சு நம்ம கொள்கையை சொல்ல போறோம். இன்னைக்கு நான் ஏபிஜே அப்துல் கலாம் ஐயா அப்படிங்கிற பேரை உங்க முன்னாடி சொன்னதுக்கான காரணம் என்னன்னா, அவரை நான் மாணவனா பார்த்திருக்கிறேன், ஐபிஎஸ் அதிகாரியா பார்த்திருக்கிறேன், கேள்விகள் கேட்டிருக்கேன், லைவா அவர் பேசினதை கேட்டிருக்கேன். அவர் சொன்ன அத்தனை கான்செப்ட் இன்னைக்கு நமக்கு எப்ப பொருந்தோம், இன்னைக்கு பொருந்தும். எப்பவோ சொன்னார் விஷன் 2020, எப்ப சொன்னாருங்க? 2020. நம்ம 2020 2000 சொன்னார். நாம அந்த கோல் போஸ்ட் அப்படியே மாத்திட்டோம். அது மட்டும் இல்ல, அன்னைக்கு சொன்னாரு கிராமப்புறத்திலிருந்து நகரத்துக்கு யாரும் போகக்கூடாதுன்னா புறா ப்ரொவைடிங் அர்பன் அம்யூனிட்டிஸ் அண்ட் ரூரல் ஏரியாஸ், கிராமப்புறத்தில் அவ்வளவு ஃபெசிலிட்டியை கொண்டு வரணும். அது எல்லாம் கூட இன்னைக்கு யாருக்கு பொருந்ததோ இல்லையோ நம்முடைய சமுதாயத்துக்கு பொருந்தும். அவ்வளவு விஷயங்கள் சொல்லியிருக்கக்கூடிய ஏபிஜே அப்துல் கலாம் ஐயா நமக்கு மிக முக்கியமானவர். அவருடைய கருத்தியல் நமக்கு மிக மிக முக்கியமானது. ஒரு தேசிய மனிதராக, பெருமை மிகுந்த தமிழனாக வாழ்ந்து மறைந்திருக்கக்கூடிய ஒரு அற்புதமான மனிதர். நிறைய நம்முடைய தலைவர்கள் இருக்காங்க. அத்தனை கொள்கைகளும் வேண்டும். ஒரு ஐடியாலஜி பாத்தீங்கன்னா ரைசஸ் அண்ட் ஃபால்ஸ். எந்த ஐடியாலஜியும் பெர்மனன்ட் நான் பிடிச்சிருப்பேன். கம்யூனிசம் 100 ஆண்டுகளுக்கு முன்பு எப்படி இருந்த ஐடியாலஜி, ஃபார் ரைட் மூவ்மெண்ட், ஃபார் லெஃப்ட் மூவ்மெண்ட், சென்ட்ரிஸ்ட் மூவ்மெண்ட், லிபரல் மூவ்மெண்ட், ஒரு அரசியல் சரித்திரத்தை பார்க்கும் பொழுது அந்த ஐடியாலஜி தன்னைத்தானே மாற்றிக்கொள்ளவில்லை என்றால், அடுத்த தலைமுறைக்கு தேவையான வசதியை செய்து கொடுக்கவில்லை என்றால், அது எந்த ஐடியாலஜியாக இருந்தாலும் அது அழியும் என்பதுதான் காலத்தினுடைய கட்டாயம். நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். நாம் அதை தாண்டி நிற்கணும். நம்ம மூமெண்ட் அதையெல்லாம் தாண்டி மக்கள்கிட்ட நிற்கணும். இத்தனை பேர்த்த நம்ம எடுத்துட்டு போகணும். பெரிய ரிஸ்க் தாங்க, இது சாதாரண வேலை இல்லை. நம்ம எல்லோருமே மிடில் கிளாஸ் தான், காமன் பீப்புள் தான். நமக்கு ஒரு பெடிகிரி கிடையாது, பிஸ்னஸ் நம்ம அதில் பெருசாக அதுலேருந்து வரல, நமக்கு ஒரு ஸ்டார் வேல்யூ கிடையாது, ஒரு பெரிய பாரம்பரியமான அரசியல் கட்சி ஆரம்பிச்சு நம்ம கையில யாரும் தூக்கி கொடுக்கல. நாம எல்லோரும் கஷ்டப்பட்டு ஒரு படியாத்தான் அந்த மூமெண்ட்டை கொண்டு போகணும். அதனால் என்னோடு வர நினைக்கக்கூடிய எல்லோருக்கும் என்னுடைய அன்பு வேண்டுகோள், கொஞ்சம் பொறுமை, கொஞ்சம் நிதானம். ஏன்னா ஒரு செங்கல் எடுத்து வைக்கும் பொழுது அது ஐடியலிசத்தோடு வைக்கிறோம், நேர்மையோடு வைக்கிறோம். தமிழகத்திற்கு ஒரு மாற்றத்தை கொடுக்க வேண்டும் என்கின்ற நோக்கத்தில் அந்த செங்கலை வைக்கும் பொழுது அந்த செங்கலுக்கு கியூரிங் ஆகிற ஒரு டைம் வேணும். அந்த செங்கல் பிடிமானத்தோடு நிற்கணும். அதன் பிறகுதான் அந்த பில்டிங் நிற்கும். இல்லாட்ட அடிக்கக்கூடிய புயல் காட்டுக்கு சாயக்கூடிய பில்டிங்கை நம்ம கட்ட போறது இல்லைங்க.
அதனால் எல்லோருக்கும் நிறைய பேர் மெசேஜ் போடுறீங்க, மாற்று கட்சியில் இருக்க உடனே கிளம்பி வரட்டுமா. எல்லோரும் சந்தோஷம். VTheLeader.org எல்லோரும் இணைஞ்சு இயக்கமாக அது விரைவில் சரியான நேரத்தில் நாம் அந்த மசில் ஜிம்முக்கு போனா கூட நேரடியாக 50 கிலோ தூக்க முடியாதுங்க. 10 கிலோல இருந்து 50 கிலோக்கு போகும். நாம் அந்த மசிலை பில்டு பண்ணி அந்த மெட்டில் ஃபைபரை நம்முடைய தோழர்களுக்கு நம்ம பில்டு பண்ண உடனே அது பொலிட்டிக்கல் பார்ட்டியாக அது மாறும். அதுவரை பொறுமை பொறுமை பொறுமை. அவசரமா ஒரு வெயிட்டை தூக்கி முதுகு பிடிச்சு கால் பிடிக்கிறத விட சரியா ஒரு திசையிலும் அதை கொண்டு போய் இதை பக்காவான முறையில் நம்ம அதை செய்வோம். ஆனால் இன்றிலிருந்து நம்முடைய VTheLeaders.org அதுல மூவ்மெண்ட் நம்ம ஆரம்பிக்கிறோம். கோயம்புத்தூர்ல APJ அப்துல் கலாம் ஐயாவோட பேரில் சென்டர் ஃபார் எத்திக்ஸ் அண்ட் பாலிடிக்ஸ் அதை உருவாக்குறோம். உள்ளாட்சி தேர்தலுக்கு நிறைய மனிதர்களை இங்கிருந்து நம்ம அனுப்புறோம். அவங்க உள்ளாட்சி ప్రతినిధిகளா వస్తారు. రైట్ ఇక కొత్తపాటిపేట యోచనలో అన్నామలై ఉన్నారు. రైట్ ఇదే అంశానికి సంబంధించి మరింత సమాచారం మా ప్రతినిధి గోపీనాథ్ అందిస్తారు. ఎస్ గోపీనాథ్, మొత్తానికి ఏమంటున్నారు, మన 18 నెలలుగా అయితే బీజేపీతో విభేదాలు ఉన్నాయంటూ కూడా మన తమిళనాడు రాజకీయాల్లో కీలక పరిణామం చోటు చేసుకుంది. తమిళనాడు బీజేపీ నేత అన్నామలై రాజీనామా చేశారు. దీనికి సంబంధించిన పూర్తి అప్డేట్స్ ఏంటి? సోని, మొత్తం మీద అంటే ఇప్పుడే మీడియాతో మాట్లాడుతున్నాడు అన్నామలై. అయితే ఇప్పటి వరకు కూడా 18 నెలల పాటు కూడా బీజేపీకి చేసినటువంటి సేవలు వాళ్ళు గుర్తించడం లేదనేది ఆయన ఆవేదన. మొదటి నుంచి కూడా అదే విషయాన్ని ఆయన చెప్తూ రావడం జరిగింది. ఇప్పుడు మీడియా సమావేశంలో కూడా ఆయన చెప్పడం జరిగింది. అయితే మొదటిసారి అంటే రజనీకాంత్ ఆయనకున్నటువంటి సన్నిహిత్యం, రజనీకాంత్ ఈ రాజకీయాల్లోకి వచ్చే సందర్భంలో పూర్తి స్థాయిలో కూడా ఆయనతో చర్చించిన తర్వాతనే ఒక నిర్ణయం తీసుకున్నానంటూ కూడా ఆయన ఈ సందర్భంగా మాట్లాడడం జరిగింది. సో మొత్తం మీద ఇప్పటికే బీజేపీకి చాలా ఎదురు దెబ్బ. అన్నామలై పార్టీకి రాజీనామా చేయడం, పార్టీకి దూరం అయిన నేపథ్యంలో కోలుకోలేని దెబ్బగానే మనం చెప్పుకోవచ్చు. ఏదైనప్పటికీ కూడా కొన్ని రాజకీయ పరిస్థితులు భవిష్యత్తు ఉన్న నేపథ్యంలోనే ఈ రకంగా నేను నిర్ణయం తీసుకున్నానంటూ కూడా చెప్పడం జరిగింది. ఇక్కడ ప్రజల ఆకాంక్షలు నెరవేర్చడానికి బీజేపీ ఎక్కడ కూడా సపోర్ట్ చేయడం లేదు. అందువల్లనే ఈ రకమైన నిర్ణయం తీసుకున్నాను. ఎన్నో ఆశలు, ఎన్నో ఆశయాలతో పార్టీలోకి అంటే ఉన్న ప్రభుత్వ అధికారుగా ఉన్నటువంటి తాను అంటే రాజీనామా చేసి పార్టీలోకి రావడం జరిగింది. కానీ బీజేపీ అంటే కష్టపడిన వాళ్ళకి బీజేపీలో చోటు లేదనేటటువంటి అసంతృప్తి ఆయనలో కొనసాగుతుంది. అందువల్లనే ఈ రకమైనటువంటి వ్యాఖ్యలు కూడా ఆయన చేయడం జరిగింది. సో మొత్తం మీద మాత్రం తమిళనాడు రాజకీయాల్లో ఒక శక్తిగా ఎదిగినటువంటి ఒక సామాన్య కార్యకర్త నుంచి కూడా బీజేపీ చీఫ్ వరకు ఎదిగినటువంటి అన్నామలై బీజేపీకి దూరం అవడం అనేది నిజంగా ఆ పార్టీకి తీరని లోటు. మరోవైపు ఆయన కొత్త పార్టీని కూడా ప్రకటించడం జరిగింది. అయితే కొత్త పార్టీ పెడుతున్నట్లు కూడా చెప్పడం జరిగింది. అతి త్వరలోనే దానికి సంబంధించిన కార్యాచరణ ఏ విధంగా ముందుకెళ్లాలి అనే దానిపైన ఆయన అతి త్వరలోనే ప్రజలకు తెలియజేసే ప్రయత్నం చేస్తానంటూ కూడా చాలా బాధతో, ఆవేదనతో ఆయన ఈ రకంగా వ్యాఖ్యలు చేయడం జరిగింది. రైట్, థాంక్స్ ఫర్ ఇన్ఫర్మేషన్ గోపీనాథ్.